நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் ஸார அலா நஹ்ஜிஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும் அமல்கள் என்ற இந்த தொடர் வகுப்பினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் சம்பந்தமாக சென்ற வகுப்பில், முதலாவது வகுப்பிலே மிக முக்கியமான சில அம்சங்கள் குறித்து நாங்கள் படித்தோம். அதே போன்று இன்றைய இந்த அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும் அமல்கள் என்ற தொடர் வகுப்பினுடைய இரண்டாவது இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மிக மிக முக்கியமான சில அம்சங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று படிப்போம். அதிலே முதலாவதாக எங்களுடைய வாழ்க்கையில நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அமல் குறித்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேக்குறாங்க, قال سألت النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله عز وجل. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சஅல்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டேன், அய்யுல் அமலி அஹப் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது யா ரசூலுல்லாஹ் என்று நான் கேட்டேன். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال الصلاة على وقتها, தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்திலே தொழுவது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. ஆதாரபூர்வமான அரைப்பாட வரிசை தரமான ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தொழுகை என்பது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை என்பது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் வரையறுக்கப்பட்ட, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு இபாதா, வணக்கம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தொழுகை எங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக இருக்கும் என்றால் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் சீராக இருக்கும். தொழுகை சீரற்று போனால் எல்லாமே சீரற்று போய்விடும். அதனால இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தொழுகையினுடைய சிறப்பு, அதனுடைய அந்தஸ்து, அதனை செய்கின்ற பொழுது, தொழுகையை பேணி வருகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை மறுமையினுடைய நன்மைகள் எல்லாம் தெரிந்தும் யார் ஒரு மனிதன் தொழுகையை பாழ்படுத்துவானோ அவனுக்கு ஏனைய கடமைகள் எல்லாவற்றையும் பாழ்படுத்துவது லேசாக ஆகிவிடும். ஏனைய கடமைகள் அவன் பொருட்டாக நினைக்கமான. தொழுகையில் ஒருவன் பொழுதுபோக்கு செய்வானாக இருந்தால், தொழுகையை பற்றி அறிந்தும் அதனுடைய சிறப்புகளை தெரிந்தும் ஒரு மனிதன் பொழுதுபோக்கு செய்வானாக இருந்தால் அவனுக்கு ஏனைய கடமைகள் எல்லாமே அற்பமானதாக தெரியும் என்பதாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அது போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாக அவன் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்கிறான், தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறான். மூமின்களுக்கு தொழுகை இன்பமானதாக இருக்கும், தொழுகை என்பது கண்குளிர்ச்சியாக இருக்கும். அதே நேரம் முனாஃபிக்குகளுக்கு, யாரெல்லாம் நயவஞ்சகத்தனத்தை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது நயவஞ்சகர்கள் வைதா காமு இலஸ்ஸலா, தொழுகைக்காக நின்றால் காமு குசாலா, அவர்கள் சோம்பல் நிலையிலே சோம்பரித்தனத்தோடு நிற்பார்கள், மக்களுக்கு காண்பிக்க தொழுவார்கள். அதே போன்று முனாஃபிக்கள், நயவஞ்சர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை கஷ்டமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் தொழுகையை கனகச்சிதமாக குறித்த நேரத்திலே தொழுவான். தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலே அவன் தொழுகைகளை பேணி தொழுது வருவான். தொழுகையை அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுத்துக் கொள்வான். தொழுகையை அவன் அல்லாஹ்வோடு உரையாடுகிறான், சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அவன் தொழுவான். அவன் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையை எடுத்து அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையோடு ஒரு மூமின் தொழுகையை பேணிக் கொள்வான். அன்புக்குரிய சகோதரிகளே, யார் ஒரு மனிதன் தொழுகையை பாழ்படுத்துவானோ அவன் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு தூரமாகிறான். தொழுகையை சீராக, தொழுகையை பக்குவமாக, பேணுதலாக தொழுது வரக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே செல்வான், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொண்டே செல்வான், அல்லாஹ்வுடைய அன்பு அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய தொழுகையை பேணக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு நிரப்பமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், அது
பயபக்தி உள்ளவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பவர்களை தவிர அனைவருக்கும் அது கஷ்டமான ஒரு விடயம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு மனிதன் தொழுகையை விட்டு தூரமாகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளர்கள் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே பராமுகமாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பராமுகம் என்பதில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சில மனிதர்களை பொறுத்தவரையிலே ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு உண்டாகட்டும், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அவருடைய தொழுகையை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள். அப்ப எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? இந்த தொழுகையாளிகள் நாங்க 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது 3 வகை. முதலாவது ஒரு வகை, இரண்டாவது ஒரு வகை. முதல் 2 வகையாக நாங்க பிரிச்சு முதலாவதுல 3 வகையை பார்க்கலாம். இரண்டாவது பொதுவாக சாதாரணமாக உள்ளவர் எப்படின்னு நாங்க பார்ப்போம். அதாவது முதலாவது தொழுகையில் பராமுகமாக இருத்தல். சில மனிதர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க எப்பயாவது ஒரு ஜும்மாக்கோ அல்லது ஒரு பெருநாளைக்கோ, ஒரு வாரத்துல ஒரு நாள் அல்லது வருஷத்துல 2 தொழுகை அவங்க தொழுவாங்க. அப்ப இப்படி தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய தொழுகையாளர்கள். இரண்டாவது முஹர தொழுவாங்க, அசர விடுவாங்க, மகரிப தொழுவாங்க, இஷா விடுவாங்க, இஷா தொழுவாங்க, சுபஹ விடுவாங்க, இப்படிப்பட்டவர்கள். மூன்றாவது அவர்கள் நேரம் தவறி தொழுவார்கள். முஹர அசருடைய நேரத்தில், அசர மகரிபுடைய நேரத்தில் இப்படி தொழக்கூடியவர்கள், இவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்கள். இந்த 3 வகையினரும் தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதே போன்றுதான் இரண்டாவதாக முதல் பகுதியில 3 பேர், முதலாவது பிரிவுல 3 பேர் இருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது பகுதி எடுத்துக்கொண்டால் இதுல 2 விதமாக நாங்க பார்க்கலாம் தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்கள். முதலாவது தக்பீரை கட்டி அவர்கள் மக்களுக்கு காண்பிக்க தொழுவர்கள், பராமுகமாக இருந்து மக்கள் பார்க்கும் பொழுது சரியாக தொழக்கூடியவர்கள். இரண்டாவது தொழுகையிலே இரண்டாவது பகுதியில இரண்டாவது எப்படின்னா, தக்பீரை கட்டி போட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவர்கள் தூரமாகி வேறு சிந்தனை, அதாவது நம்ம ரோட்ல பார்த்தது, போன்ல பார்த்தது, மொபைல்ல பார்த்தது, அங்க பார்த்தது, இணையதளங்கள்ல பார்த்தது, அதே மாதிரி பழைய என்னென்ன விஷயங்கள், காணாம போன பொருட்கள், இப்படி அவங்க வேண்டுமென்றே எடுத்துக்கொள்வார்கள். தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்கள் கொண்டு வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். எனவே இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இப்ப நாங்க தொழும் பொழுது இயலுமான அளவு அல்லாஹ்வுடைய சிந்தனையை நாங்க எடுத்து அல்லாஹ்வுடைய திக்ரோடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ் என்னோட பேசுறான், அல்லாஹ் என்னோட சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வோட உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனை நாங்க எடுக்கிறோம். இந்த நேரத்துல சைத்தான் விட மாட்டான். சைத்தான் புடிச்சு இழுத்துக்கொண்டே இருப்பான். சைத்தான் புடிச்சு நீ அங்க போ, இங்க சிந்தனையை எடு, இங்க சிந்தனையை எடு, அந்த சிந்தனைக்கு போ, அங்க போ, இங்க போன்னு சைத்தான் எங்களை எடுத்துக்கொண்டே செல்லுவான். இப்படி சைத்தான் இழுக்கிறான். நாங்க போராடி அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுக்கிறோம் என்றா அல்லாஹ் தஆலா எங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அது அல்லாம நாங்க தொழுகையை விட்டு தொழக்கூடியவர்களாக, வருஷத்துல ஒரு முறை தொழக்கூடியவர்களாக, அல்லது தொழுகையை நேரம் தவறி தொழக்கூடியவர்களாக, அல்லது தொழுகையை பிறகு காண்பிக்க தொழுவர்களாக, அல்லது தொழுகையில வேணுமென்றே நாங்க வேற சிந்தனையோட அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தூரமாகி இருக்கக்கூடியவர்களாக இருந்தா அவங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரம் நாங்க கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழும் பொழுது மனிதன் அடிப்படையில முன்னப்பின் அங்கால எங்களுடைய சிந்தனை போகுது. ஆனால் நாங்க அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு திரும்பி நாங்க வரோம்னா மனிதன் அடிப்படையில அல்லாஹ் தஆலா அதை குற்றம் பிடிக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் தஆலா நிர்பந்திப்பதில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய சிந்தனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சிந்தனையை எடுத்துக்கொண்டு தொழுகையிலே அல்லாஹ் ஒரு உயிரோட்டத்தை வைத்திருப்பான். அதன் மூலமாக பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வினுடைய அன்பை நிரப்பமாக, அல்லாஹ்வினுடைய அருளை நிரப்பமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட தொழுகைகளாக நாம் எங்களுடைய தொழுகைகளை மாற்ற நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நிர்பந்திப்பதில்லை. அதே போன்று நாம் வேணுமென்றே வேணுமென்றே அல்லது பொடுபோக்காவே எழும்பி நின்று அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம வேணுமென்று வேறு சிந்தனைக்கு திசை திருப்புறது, அல்லது யாரோ எவருக்கும் காட்டுறதுக்காக நாங்க தொழுகிறது, அல்லது தொழுகையில நின்று கொண்டுதான் எங்களுடைய எல்லா வேலைகளையும் சிந்தனைகளையும் எடுத்துக்கொள்றது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய சிந்தனைய நாங்க போடுறது. அதே மாதிரி தொழுகையினால எந்த மாற்றமும் ஏற்படாமல் தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறது.
தொழுகையினால் நாங்க மாற்றம் ஏற்படுத்தப்படும். வாழ்க்கையில தொழுகை என்பது பாவங்களை தடுக்கக்கூடியது, தொழுகை என்பது பாவங்களை ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது. இப்படி இல்லாமல் தொழுது கொண்டே அடுத்த பத்தி புறம் பேசிக்கொண்டு, பொய் பேசிக்கொண்டு, களவெடுத்து கொண்டு, அதே மாதிரி தகாத பேச்சுக்கள் பேசிக்கொண்டு, அதே மாதிரி வீணான காரியங்களை நேரத்தை விரைவுபடுத்தி கொண்டு, அதே மாதிரி ஆடல் பாடல் இசை, அதே மாதிரி நிறைய என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்குதோ இதுல எல்லாம் மூழ்கி கொள்வார், தொழுகிற நேரத்தை தொழுது கொள்வார். அப்ப எனவே இது ஒரு மனிதனை தொழுகை என்பது அவன் தொழ அவன் அல்லாஹோட அவன் அல்லாஹோட நெருங்கி கொண்டு போறான். தொழ ஒரு மனிதன் அல்லாஹ் நெருங்கி கொண்டு போறான். இதுல இருந்து சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால் விடுவிக்க பார்ப்பான், எப்படியாவது விடுவிக்க பார்ப்பான். அப்ப இந்த மனிதனை நாம் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே போகணும். தொழுது நாம் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே போகணும். இப்ப நாங்க சைத்தான் என்ன செய்வான்டா, தொழ வைப்பான். அதே நேரம் நீ எல்லா பாவத்தையும் செய்ய, நீ தொழுகிறாய் எல்லா பாவத்தையும் செய்ய என்று வழிகாட்டி கொண்டே போவான். அப்ப எனவே சைத்தானுக்கு இடம் கொடுக்காம எங்கட பாவங்கள்ல இருந்து நாங்க மீண்டு அல்லாஹ்வை தொழுது கொண்டு அல்லாஹ்வின் பால் செல்லக்கூடியவர்களாக எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி மோமின்களாக உண்மையான விசுவாசிகளாக மாறுறதுக்குரிய ஒன்றாக நாங்க தொழுகையை பார்க்கணும். அப்படி இல்லை நாங்க செய்யற பாவத்தை செஞ்சு கொள்வோம், செய்யற தவறுகளை செஞ்சு கொள்வோம், குற்றங்குறைகளோடையே வாழ்ந்துட்டு இருப்போம், தொழுகையை பேணிக் கொள்வோம் என்று சொன்னால் தொழுகையுடைய அந்த இலக்கு, அது எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான இலக்கியங்களை நாங்க அடைஞ்சு கொள்ள முடியாமல் போய்விடும். அதை சைத்தான் என்ன செய்வான், தடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப எனவே இரண்டு விதமாக தொழுகையை நாங்க ரெண்டு விதமாகவும் தொழுகையை புறக்கணித்து விடக்கூடாது. எனவேதான் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம போச்சுன்னு சொன்னால், தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் பராமுகமா நாங்க இருப்போம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மிக மிக ஒரு பயங்கரமான எச்சரிக்கை என்ன தெரியுமா, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகைக்காக நின்றால் அல்லது தொழுகை விட்டும் அவர்கள் பராமுகமானவர்கள், தொழுகைக்காக நின்றால் அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை அவர்கள் எடுக்காதவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு அர்த்தம் என்னடா, தொழுகையினுடைய நேரத்தை அவர்கள் தொழுகையினுடைய அந்த குறித்த நேரத்தில் தொழாமல் தொழுகையை புறக்கணிக்க கூடியவர்கள் என்பதாக இரண்டு அர்த்தத்தை நாம் சொல்லலாம். ஒன்று, தொழுகையில் இருந்து கொண்டே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் வேறு பக்கத்துக்கு உள்ளத்தை திசை திருப்புறது. இரண்டாவது, தொழவே இல்லை, தொழுகையை அவர் புறக்கணிக்கிறார், தொழுகை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையில தொழுகையை அவர் ஒரு பெரிதாக பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் வாழ்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படிப்பட்ட தொழுகையாளிகள், இப்படி விட்டு தொழக்கூடியவர்கள், தொழுகையை புறக்கணித்து விட்டு என்றாவது ஒரு ஜும்ஆ தொழக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது ஒரு பெருநாளுடைய தொழுகை தொழக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஃபவைலுன், நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகையை குறித்த நேரத்திலே நாங்கள் தொழ வேண்டும். அப்படி தொழுவது அல்லாஹ்வினுடைய அன்பை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதா என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸினுடைய முதலாவது செய்தி. அப்ப அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் தொழுகை என்பது அதனுடைய குறித்த நேரத்திலே தொழப்படும் தொழுகை அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதா என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அதே ஹதீஸினுடைய அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், قال سألت النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله عز وجل قال الصلاة على وقتها قال ثم أي قال ثم بر الوالدين. அந்த ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்திலே தொழுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சும்ம கால சும்ம ஐ யாரு கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அதுக்கு அடுத்தது என்ன, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் அதுக்கு அடுத்தது என்ன என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், உங்களது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. இதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்திலே தொழுவது. இரண்டாவது பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக மகத்தான ஒரு அமல். அதுக்கு பிறகு பிர்ருல் வாலிதைன் என்பது பெற்றோர்களுக்கு
நாம் உபகாரம் செய்வது என்பது மனிதர்களில் முதன்மையானவர்கள் எங்களுடைய தாயும் தந்தையும் தான். அதுக்கு பிறகுதான் அடுத்தவங்க. அப்ப எனவே தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது அது உணர்வு சார்ந்த சம்பந்தப்பட்ட அல்லது எங்களுடைய மனோநிலை சம்பந்தப்பட்ட அல்லது உலக வழக்காறு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. நான் தாயை நேசிக்கிறேன், தந்தையை நேசிக்கிறேன் என்பது என்னுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு மனிதர்கள் எல்லோரும் நேசிக்கிறார்கள் என்ற அந்த மரபு சார்ந்த விஷயம் அல்ல. அது ஒரு இபாதா என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு இபாதா என்று சொல்லுது, தாய் தந்தையர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க என்பதை இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல்களில் ஒன்றாக சொல்கிறது. அப்ப இதுல நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், இஸ்லாமிய கோட்பாடு இஸ்லாமிய அமல்களை பொறுத்தவரையிலே அது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடிய, மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பகுதிகளை அது ஒரு நேர்த்தியான ஒரு இபாதத்தாக காட்டுகிறது, வணக்க வழிபாடாக காட்டிக் கொண்டிருக்கிறது. எங்க எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் தொழுகை எப்படி மிக விருப்பமான அமலோ அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல்கள் இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ்ல சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு நாங்க உபகாரம் செய்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில்வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபி வலா தன்ஹர்ஹுமா ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்கிறான், وقضى ربك ألا تعبدوا إلا إياه, நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், وبالوالدين إحسانا, நீங்க உங்களோட தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். உங்கள ஒருவரோ, அதாவது தாய் தந்தையர்கள தாயோ அல்லது தந்தையோ அல்லது அவர்களில் ஒருவரோ வயது முதிர்ந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், வயது முதிர்ந்த நிலையில் உங்களோட தாய் தந்தையர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உஃப் என்று நீங்க சொல்லிவிடாதீங்க, சி என்று சொல்லிவிடாதீர்கள், சி என்று சொல்லிவிடாதீர்கள். அவர்களை நீங்கள் தகாத வார்த்தைகளால் திட்டு விடாதீர்கள். பார்வையால் அவர்களை பார்க்கின்ற பொழுது கண்ணியமாக பாருங்க, தகாத முறையில பார்க்காதீர்கள், அவர்களை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள், நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள், விரட்டி விடாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு அழகான வார்த்தைகளை, சங்கையான வார்த்தைகளை நீங்க அவர்களுக்கு சொல்லுங்கள். அதே போன்று வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு பரிவு என்ற, அன்பு என்ற, இரக்கம் என்ற, நேசம் என்ற, பாசம் என்ற அந்த இறக்கை அவர்களுக்கு விரித்து விடுங்கள். அதே போன்று உங்களோட பெற்றோர்களுக்கு வகுர் ரப்பிர் ரஹம்ஹுமா ரப்பிர் ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னை சிறுபிராயத்தில் எப்படி அவர்கள் அழகாக வளர்த்தார்களோ, சிறுபிராயத்தில் என்னை எப்படி கருணையோடு என்னை வளர்த்தார்களோ, ஆளாக்கினார்களோ, சிறுபிராயத்தில் என்னை எப்படி பார்த்து கொண்டார்களோ அதே போன்று நீ அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக. ரப்பிர் ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்ன நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை எப்படி பராமரிச்சாங்களோ, என்னன்னு சொன்னா நாங்க சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாங்க யாரு, எனக்கு என்ன தேவை என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன தேவை, என்ன இந்த நேரத்துல நாங்க கொடுக்கணும், எப்படி பிள்ளைய பார்த்துக்கணும் என்று சொல்லி எல்லாம் அவங்க நான் என்னை பற்றி அறியாமல் இருக்கும் பொழுது எனக்காக கஷ்டப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் வகுர் ரப்பிர் ரஹம்ஹுமா, அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க இப்படி கேளுங்க. எனவே பிர்ருல் வாலிதைன் என்பது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது, குறிப்பாக தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய மிக மிக மகத்தான ஒரு அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அக்பரில் கபாயிர், பாவங்களில் மிக மிக பெரிய பாவம் என்ன தெரியுமா, ஐயல் அனர் ரஜுல் வாலிதைஹி, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை லஅனத் செய்வது, சபிப்பது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பொழுது யா ரசூலல்லாஹ் வ கைஃப லஅனு ரஜுல் வாலிதை, ஒரு மனிதன் எப்படி அவருடைய பெற்றோரை சபிப்பான், எப்படி சபிப்பான், எப்படி பெற்ற தந்தை எப்படி சபிப்பான் என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال يسب الرجل ابا الرجل فيسب اباه ويسب امه فيسب امه, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பெற்றோரை, இன்னொரு மனிதனுடைய தந்தையை ஏசுவான், அவன் இவனுடைய தந்தைக்கு ஏசுவான்.
இவர் நேரடியா யாருமே தந்தைய லான செய்யற முன்னால் நாசமா அப்போ அழிஞ்சு போண்டு, அது மிருக குணம் உள்ளவர்களை தவிர வேற யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. நீ நாசமா அப்போ அழிஞ்சு போண்டு யாருமே நேரடியா லான செய்யறதில்ல. ஆனால் நேரடியாக இல்லாவிட்டாலும் அவர்கள் மறைமுகமாக இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நீ இன்னொருவருடைய தந்தையை ஏசுகின்ற பொழுது, இன்னொருவருடைய தந்தைக்கு நீ லான செய்கின்ற பொழுது, இன்னொருவருடைய தந்தையை நீ சபிக்கின்ற பொழுது அவன் உன்னுடைய தந்தைக்கு ஏசக்கூடியவனாக, உன்னுடைய தந்தையை சபிக்கக்கூடியவனாக மாறுவான். எனவே நீ இன்னொருவருடைய தந்தைக்கு ஏசுவதனால் உன்னுடைய தந்தைக்கு ஏற்று வருகிறது என்று சொன்னால் நீ உன்னுடைய தந்தைக்கு நீ ஏசுகிறாய் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி நீ இன்னொருவருடைய தாய்க்கு ஏசுகிறாய், அவனுடைய தாய்க்கு ஏசுகிறான் என்றால் நீ அவனுடைய இன்னொருவருடைய தாய்க்கு ஏசுவதன் மூலமாக உன்னுடைய தாய்க்கு ஏற்று வாங்கி அதனை நீ உனக்காக நீ செய்து கொள்கிறாய். அதாவது நான் இன்னொருவனுக்கு ஏசும் பொழுது அவன் என்னுடைய தாய்க்கு ஏசுறான்னு சொன்னால் அதுக்கு காரணம் நான், எனவே நான் என்னுடைய தாய்க்கு ஏசியது போன்று என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஸஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தாய் தந்தையர்களை ஏசுவது என்பது மிகப்பெரிய பாவம். அக்பருல் கபாயிர், கபாயிர் என்றாலே பாவம், மிக பெரும் பாவம். கபாயிர்னா என்ன? மிக பெரும் பாவம். அந்த மிக பெரும் பாவங்களில் மிக பெரும் பாவம் என்பது பெற்றோர்களை சபிப்பது. அப்ப பெற்றோரை நேரடியாக யாரும் சபிக்க மாட்டாங்க, அரிதாக இல்லா மாஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் நாடினவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு சில மீறிய குணம் கொண்டவங்க அப்படி செய்யலாம், சபிக்கலாம். ஆனா பொதுவாக யாருமே பெற்றோர்களை சபிக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல நாங்க பக்குவமாக இருக்கணும். நாங்க இன்னொருடைய தந்தைக்கு ஏசும் பொழுது, இன்னொருடைய தாய்க்கு ஏசும் பொழுது, இன்னொருடைய தந்தையை சபிக்கும் பொழுது, இன்னொருடைய தாயை சபிக்கும் பொழுது அது எங்களுடைய தாயை எங்களுடைய தந்தையை சபிப்பது போன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல கண்ணும் கருத்துமாக நாங்க இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க எங்களை பெற்றோர்களுக்கு முடியுமான அளவு நாங்க துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மரணித்தால் கூட நாங்க அவர்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு செய்யணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் கபருக்குள்ள வைக்கப்பட்டு அவனுடைய சொர்க்கத்தினுடைய தரஜா கூடிக்கொண்டே போகும். அந்த நேரத்துல அந்த மனிதன் கேட்பான், நான் இந்த அமல்கள் எல்லாம் செய்ய இல்லையே, எப்படி சுவனத்தினுடைய தரஜா உயர்ந்து கொண்டு செல்கிறது என்ற கேட்கப்பட்டு அந்த மனிதன் கேட்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படும் எப்படி என்றால், இஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனக்காக உன்னுடைய பிள்ளை செய்கின்ற இஸ்திக்ஃபார் தான் உன்னை சுவர்க்கத்தினுடைய தரஜாவில் உயர்த்தி கொண்டு செல்கிறது என்பதாக அங்கே சொல்லப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு மாஜா, அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு மாஜா, ஸஹீஹ் இப்னு மாஜால பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் அதிகமாக பெற்றோர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அதிலும் அல்லாஹ் சொல்லி தருகின்ற ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற அந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களுக்காக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போன்று அவர்களுடைய மனசு நோற மாதிரி நாங்க நடந்து கொள்ள கூடாது, பேசக்கூடாது. மிக மிக நிதானமாக பக்குவமாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தவறுகள் இருக்கின்ற பட்சத்திலே மிக மிக நிதானமாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நன்மைகளை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக, அவர்களுடைய ஈமானுக்காக, அவர்களுடைய இபாதத்துக்காக, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக நாங்கள் முடியுமான அளவு துஆ செய்ய வேண்டும். அதே போன்று எங்களால முடியுமான பொருளாதார உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் தாய் தந்தைகளுடைய துஆக்களை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இது அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அழகான ஒரு இபாதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் தொழுகையை அதனுடைய உரிய நேரத்திலே தொழுவது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. எனவே உபகாரம் என்பதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய உபகாரம் என்னன்னு சொன்னா அவங்களுக்காக நாங்க துஆ செய்து கொண்டிருப்பது. அவர்களுடைய வாழும் காலத்திலையும் சரி, மரணித்து விட்டாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவன் இந்த உலகத்துல எல்லாமே அவனை விட்டு துண்டிக்கப்படுகிறது. அவனுடைய அமல்கள்ல எல்லாம் துண்டிக்கப்படுகிறது. இல்லாமின் ஸலாஸ், மூன்றை தவிர. அதுல ஒன்று இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவன் படித்து அறிந்து பயனுள்ள அவனுடைய அறிவு, சதகத்துன் ஜாரியா, அதே போன்று நிலையான தர்மம், அதே போன்று வலதுன் ஸாலிஹ் யதுஉ லஹு, அதாவது அவனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீ ஒரு நிலையான தர்மம், பயனுள்ள அறிவு போன்ற அந்த மிகப்பெரிய ஒன்றோடுதான் சாலிகான பிள்ளையை சொன்னார்கள். எனவே சாலிகான பிள்ளை என்ன செய்வார்? பெற்றோருக்காக துஆ செய்து கொண்டிருப்பார். எனவே நாம் வாழும் காலத்தில் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும்.
அவர்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் நாம் கரிசனை செலுத்த வேண்டும், அவர்களோட அன்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தீமையில் இருந்து அவர்களை தடுக்க வேண்டும். அவர்கள் நன்மையை சொன்னால் நாம் எடுத்து நடக்க வேண்டும், தீமையை சொல்லுகின்ற பொழுது பண்பாக நளினமாக மென்மையாக அதை அவர்களுக்கு உணர்த்தி அது பாவம் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதுவும் எங்களுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பெற்றோருக்கு உபகாரம் செய்வோம். அது அல்லாஹ்வுடைய அன்பை நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். ஏனென்றால் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. எனவே பெற்றோர்களுடைய பொருத்தத்தை அடைய நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹ்வுடைய அன்பை அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்ததாக அஹப்புல் அமல் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். அதே ஹதீஸ்ல மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال سألت النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله عز وجل. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, قال الصلاة على وقتها, முதலாவது சொன்னாங்க தொழுகை அதனுடைய உரிய நேரத்திலே தொழுவது. قال ثم أي, அடுத்து எது என்று கேட்ட பொழுது, قال ثم بر الوالدين, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்று சொன்னார்கள். قال ثم أي, அதுக்கு பின்னால என்ன என்று கேட்ட பொழுது, قال الجهاد في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது என்பது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தரக்கூடிய அமல். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஹாத் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக அடிப்பதோ கொலை செய்வதோ அல்ல, மாற்றமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உயிரோ உடைமையோ நம்முடைய பொருளாதாரமோ சூறையாடப்பட்டு அதே போன்று நம்முடைய நாம் அநீதிக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது நம்மை நாம் காத்துக்கொள்ள விதியாக்கப்பட்ட ஒரு இபாதா என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இது தனி மனிதர்கள் செய்கின்ற வேலை அல்ல, இது ஒரு அரசாங்கம் சார்ந்த வேலை. எனவே நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நஃப்ஸோடு நாங்கள் போராட வேண்டும். முதலாவதாக நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போராடணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சுபுவுக்கு அவர்களுடைய போர்வையை எடுத்து வெளியே போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வதற்கு அவர்களால் முடியாது. ஆனா உலகத்துல நாங்க போராடணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சுபுவுக்கு பள்ளி போக மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும். நாம் நினைச்ச உடனே நிறைய பேர் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைச்ச உடனே அல்லது தவறான வழிகாட்டல் அல்லது ஆங்காங்கே இருக்கக்கூடிய தவறான தலைவர்களுடைய வழிகாட்டலுக்கு அமைய இப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய புத்தியை அடகு வைத்து விடக் கூடாது. தெளிவான அறிஞர்களுடைய கருத்தை நாம் இந்த விஷயத்திலே கேட்டு அந்த அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும். இந்த காலத்தை பொறுத்தவரையில நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னென்றா, எங்களுடைய உள்ளத்தோடு நாம் போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதே போன்று எங்களுடைய உள்ளத்தை நாங்க தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் எங்களுடைய கால நேரத்தை செலவழிக்கணும். இது எங்களுடைய நஃப்ஸோடு நாம் போராடுவது. எனவே இதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது அல்லாமல் நாம் எந்த நாட்டில் இருக்கின்றோமோ அந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று தலைவர்களை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். நாம் எந்த தேசத்திலே வாழ்கின்றோமோ அந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எந்த ஒரு விவகாரத்திலும் நாம் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எங்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு போராட்டம், எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், எங்களுடைய நஃப்ஸோடு நாங்கள் போராட வேண்டும். எங்களுடைய ஆன்மாவோடு போராடி நாம் தொழுகையில் எங்களுடைய நேரத்தை கழிக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்திலே கையேந்தி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய திக்ரால் திளைத்து அல்லாஹ்விடம் நாம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். எங்களுடைய நஃப்ஸை கஷ்டங்களின் பொழுது துன்பங்களின் பொழுது நாம் அதனை பொறுமை செய்கின்ற அந்த பொறுமைக்கு எங்களுடைய ஆன்மாவை பழக்கிக் கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துவதில் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அதாவது வார்த்தைகள், எங்களுடைய வார்த்தைகள்ல நாம் நஃப்ஸை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எப்படியெல்லாம் எங்களுக்கு முடியுமோ அப்படி நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எங்களுடைய நஃப்ஸோடு போராட வேண்டும். எனவே எங்களுடைய ஆன்மா என்ன செய்யும், எங்களுடைய நஃப்ஸ் என்ன செய்யும் வேண்டாம், மனோ இச்சை என்ன செய்யும், பாவத்தை காட்டிக் கொண்டே இருக்கும். என்னால ஒரு சிறிய பாவத்தை விட முடியாது, என்னால
இசை கேட்பதை விட முடியாது, சினிமா பார்ப்பதை விட முடியாது, அந்நிய பெண்களை பார்ப்பதை விட முடியாது, ஆபாச படங்களை பார்ப்பதை விட முடியாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? உலகத்தை மாற்றணும், அங்க போகணும், இங்க போகணும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னோடு நான் எப்படி இருக்க வேண்டும், நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி என்பதை நாம் என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பார்வை இருக்கிறது. அது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெளிவான பார்வை கொண்டு பார்க்க வேண்டும். நாம் முதலாவது எங்களுடைய உள்ளங்களோடு போராடி அதை அல்லாஹ்வுடைய உள்ளமாக, ஏனென்றால் யாருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை சரிவர நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதோ, அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பான். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்கி நெருங்கி செல்கின்றானோ அல்லாஹ் அவனோடு இருப்பான், அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ்வுடன் உதவி தேடக்கூடிய பொறுமையாளர்கள், அந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, அபூபக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்னு சொன்னாங்களே, அந்த பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அமல். நாம் என்ன செய்யணும்? எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அதை நாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை வாழ வைக்கின்ற உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவது மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஜிஹாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்திலே நாம் தொழுது கொள்வது. அதே போன்று பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் போராடுவது. இது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அறிவிப்பாளர் வரிசை தரமான ஆதாரபூர்வமான செய்தி. அடுத்து நான்காவது, இந்த வகுப்பினுடைய நான்காவது மிக முக்கியமான அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான அமல். நாம் இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை பார்த்துக் கொள்ளணும். இந்த விடயத்தில் என்னென்றால், நாம் சென்ற வகுப்புகள்ல கூட இலகுவான அமல்கள், அதிகமான நன்மைகள், அந்த வகுப்புல கூட சில விஷயங்கள் வந்திருக்கும், இந்த தலைப்போட சம்பந்தப்பட்டது வந்திருக்கும். ஆனால் இந்த ஹதீஸ், நாம் இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய, அஹப்புல் அமால் அஹப்பல்லாஹு அபுதன், அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்கள் என்ற அந்த சொல்லால், அந்த சொல்லின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்ல தான் நாங்க இங்க சொல்றோம். எனவே முன்னாலேயும் அது வந்திருக்கலாம், வேற வார்த்தைகளோட அல்லது வேற சிறப்புகளோடு சம்பந்தப்பட்டு வந்திருக்கலாம். எனவே ரெண்டுலையும் வித்தியாசமான அறிவிப்புகளும் வரும், சில பொழுது ஒன்றே வரலாம். ஏனென்றால் அது அங்க சொல்லப்பட்டது இலகுவான அமல்கள், அதிகமான நன்மைகள் என்ற அடிப்படையில், இங்கு அல்லாஹ்வுடைய அன்பை அது பெற்றுத்தரும் என்பதையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்களில் மஅதான் இப்னு அபீ தல்ஹா அல்-யஅமரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மஅதான் இப்னு அபீ தல்ஹா அல்-யஅமரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, قال لقيت ثوبان مولى رسول الله صلى الله عليه وسلم. மஅதான் இப்னு அபீ தல்ஹா அல்-யஅமரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்தேன். ஃபகுல்து, நான் சொன்னேன் அவர்களுக்கு, அக்பிர்னி பிஅமலின் அஅமலுஹு யுத்கிலுனி அல்லாஹு பிஹி அல் ஜன்னா, யுத்கிலுனி அல்லாஹு பிஹி அல் ஜன்னா. அந்த நீங்க ஒரு அமலை எனக்கு சொல்லிட்டாங்க, அதை நான் செஞ்சால் அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே நுழைவிப்பான், அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். அவு பிஅஹப்பில் அமாலி அல்லாஹ், அல்லது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல். ஒன்று, நீங்க ஒரு அமலை சொல்லித்தாங்க, அக்பிர்னி பிஅமலின் அமலுஹு யுத்கிலுனி அல்லாஹு பிஹில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அந்த அமலால் என்னை நுழைவிக்கணும். அல்லது பிஅஹப்பில் அமாலி அல்லாஹ், இது ஷைக்குர் ராவி, அதாவது ராவியுடைய சந்தேகம், அதான் இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா. இந்த இடத்துல வரக்கூடியது என்னன்னா, பிஅஹப்பில் அமாலி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எனக்கு சொல்லித்தாங்க. ஒன்று, நீங்க சொல்லித்தாங்க அந்த அமல் நான் செஞ்சா நான் சொர்க்கத்துக்குள்ள போவேன் ஒன்று, அல்லது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமலை எனக்கு சொல்லித்தாங்க. ரெண்டும் இந்த ஹதீஸ்ல பதிவா இருக்கிறது.
அப்ப சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப மஅதான் இப்னு அபி தல்ஹா அல்-யமரி அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல சொல்லித்தாங்கன்னு சொன்ன பொழுது அவங்க ஃபஸகத மௌனமாக இருந்தார்கள். சும்ம சஅல்துஹு ஃபஸகத, நான் திரும்பவும் கேட்டேன், மௌனமாக இருந்தார்கள். அப்ப மௌனமாக அவர் இருக்கிறாங்க. சும்ம சஅல்து அஸ்ஸாலிஸா, சும்ம சஅல்து அஸ்ஸாலிஸா, மூன்றாவது விடத்தம் நான் அவரிடத்தில் கேட்டேன். அவர் ஃபகால சஅல்து அன் ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ மூன்றாவது தடவை, முதலாவது தடவை கேக்குறாங்க, அவங்க ஒன்றுமே பதில் சொல்லல, மௌனமாக இருந்தாங்க. இரண்டாவது தடவை அவங்க கேக்குறாங்க, பதில் சொல்லல. மூன்றாவது தடவை கேட்கின்ற பொழுது சஅல்து என்ன சொல்றாங்க, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஅல்து அன் ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். ஃபகால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, நான் இதே விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அதாவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபகால அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், நீ அதிகமாக சஜிதா செய்வதை பற்றி பிடித்துக்கொள் என்பதாக சொன்னாங்க. அலைக பிகஸ்ரத்தி சுஜூத் சொல்லி போட்டு சுஜூத் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும். பாருங்க, அலைக பிகஸ்ரத்தி சுஜூதி லில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. فإنك لا تسجد لله سجدة فإنك لا تسجد لله سجدة, நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சஜிதா செய்தாலும், அல்லாஹ்வுக்கு நீ எப்பொழுது ஒரு சஜிதா செய்தாலும் அதன் மூலமாக இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜா, அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக சுவர்க்கத்திலே ஒரு தரஜாவை உயர்த்துகிறான். சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா தரஜாவை உயர்த்திக் கொண்டே இருக்கின்றான். வஹத்த அன்க பிஹா ஹதீஆ, உன்னை விட்டும் பாவத்தை அல்லாஹ் தஆலா அழித்துக் கொண்டே இருப்பான். சஜிதா செய்வதன் மூலமாக சொர்க்கத்துல தரஜா கூடுற மாதிரி பாவம் அழிந்து கொண்டே வரும். சஜிதா செய்ய 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 சொர்க்கத்துல தரஜா கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி என்ன, பாவம் அழிந்து கொண்டே வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல மஅதான் இப்னு அபி தல்ஹா அல்-யமரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கின்ற பொழுது சொல்லி கொடுக்குறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இதுல நாங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும், இதே ஹதீஸ் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வேறு ஒரு இடத்திலே வருது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இதே செய்தி, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த ஹதீஸ மாதிரி ஒரு விஷயம் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தும் வருது. நம்ம ஏற்கனவே பார்த்ததான். அதாவது யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரபியா நீங்க வேண்டியதை கேளுங்க என்று சொன்ன பொழுது ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட சொர்க்கத்திலே இருக்கணும் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீ அதிகமாக சஜிதா செஞ்சு எனக்கு அதற்கு உதவி செய் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க அதிகமாக சஜிதா செய்யுங்க. அப்ப எனவே சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாலும் அதிகமாக சஜிதா செய்யுங்க என்று சொல்லி ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தது அவங்க என்ன செய்றாங்க, அவங்கள்ட்ட கேட்ட மஅதான் இப்னு அபி தல்ஹா அல்-யமரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹைர், நாங்க இப்ப இந்த சஜிதா செய்வது என்பது, அதிகமாக சஜிதா செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னால் நாங்க எப்படி சஜிதாவை அதிகரித்துக் கொள்றது? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் அதிகமாக சஜிதா செய்யணும் என்று சொன்னா சும்மா நாங்க சஜிதா செய்யறது அல்ல. சஜிதா உதாரணமா சஜிதா திலாவா இருக்குது, சஜிதா சுக்ர் இருக்கு. சஜிதா திலாவாண்டா என்ன, குர்ஆன் ஓதிட்டு நாங்க சஜிதாவுடைய வசனங்கள் வரும்பொழுது நாங்க சஜிதா செய்யறது. அது மாதிரி சஜிதா சுக்ர் இருக்குது, ஏதாவது சந்தோஷமான செய்திகள் கேட்டு நாங்க சஜிதா செய்யறது. அதே மாதிரி தொழுகையில சஜிதா சஹு, அதாவது ஏதாவது ஒரு சுன்னத்தான விஷயத்தை நாங்க மறந்த அல்லது மேலதிகமா ஏதாவது ஒன்று செஞ்சா என்ன, நாங்க சஜிதா சஹு செய்யறது. அப்ப இது அல்லாம தொழுகையில தான் நம்ம சஜிதா செய்யணும். வீணாக அல்லது நாங்களா ஒரு சஜிதா புதுசா என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறா, சஜிதாவுல இருந்து கொண்டு துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சஜிதாவுல இருந்துட்டு துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வீணா சஜிதா செஞ்சு வீணாண்டா நாங்க துவாக்கென்று சஜிதா செய்யறதோ அல்லது நாங்க சும்மா சஜிதா செய்யறதோ அல்ல. இந்த இடத்துல சஜிதான்னு சொல்லப்படுகின்ற பொழுது நீங்க உஃபரியான நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அதை நாங்க பல முறை நாங்க பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக சுன்னத்தான தொழுகைகள், இப்ப ஃபர்லான தொழுகைகள், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபுஹ் என்பதை போல நாங்க
துஹாவுடைய தொழுகை தொழுது கொள்ளலாம். துஹாவுடைய தொழுகை அதுக்குரிய சிறப்புகள் நாம் பார்த்தோம். சஜிதா அதிகமான சஜிதாக்கள் அதன் மூலமாக வரும். அதே மாதிரி அதாவது முன்பின் சுன்னத்துகள், ஒவ்வொரு தொழுகையினுடைய முன்பின் சுன்னது, அதுல குறிப்பா 12 ரக்காத்துகள் அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வித்ருடைய தொழுகை, அதே மாதிரி ஸலாத்துல் இஸ்திகாரா, அதே மாதிரி கியாமுல் நீண்ட இரவுகள்ல நீண்ட நேரமா தொழுகிறது, தஹஜ்ஜுடைய தொழுகை, விழித்தெழுந்து தொழுகிறது. அதே மாதிரி இப்படி என்னென்ன சுனத்தான தொழுகையில் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கிறதோ அதை நாங்க என்ன செய்யறது, உது செஞ்சு போட்டு தொழுகிற தஹியத்துல் உது, அதுக்குரிய சிறப்பை பார்த்தோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கத்துல காலடி சப்தம் கேட்கிற அளவுக்கு அப்படி அந்த ஒரு அமலை அவங்க செஞ்சாங்க. எப்படி உது செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுது கொள்வாங்க. அதே மாதிரி பள்ளிக்குள்ள நாங்க செல்லின போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது கொள்ற 2 ரக்காத். அப்ப இந்த மாதிரி தொழுகைகள் நாங்க என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அதிகமான உபரியான வணக்கங்கள் இந்த சஜிதாக்கள் செய்யும் பொழுது, உதாரணமா நீங்க துஆவுடைய தொழுகை தொழுறீங்க, துஆவுடைய தொழுகையை தொழும் பொழுது நீங்க துஆவுடைய தொழுகை தான் தொழுறீங்க, அதுக்கு இருக்கிற சிறப்புகள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இருக்கிற சிறப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும். மேலதிகமா ஒரு சிறப்பு என்ன கிடைக்கும்டா, அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிட்டு இருக்கும். அதே நேரம் நீங்க சஜிதா செய்ய 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 உங்களோட நன்மை சுவர்க்கத்துல நீங்க தரஜா உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். சுவர்க்கத்துல உங்களுக்கு தரஜா கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி உங்களோட பாவங்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டே வரும். நாங்க சஜிதா செய்யற மூலமாக எங்களோட பாவங்கள் அழிச்சுக்கிட்டே வரும். எங்களோட பாவங்கள் எல்லாம் அழிபட்டு கொண்டே போகும். அதே மாதிரி அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், அதிகமாக நேசிப்பான். அல்லாஹ்வினுடைய அன்பை அந்த சஜிதா பெற்று தரும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, அதிகமா சஜிதா செய்வதன் மூலமாக சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற ஒரு பாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல நாங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரப் மா யகூன் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித் ஃபக்திரு அத்துஆ. அதாவது அக்ரமா யகூன் அப்து, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்ன, அவன் சஜிதாவில் இருக்கின்ற சந்தர்ப்பம். அதே சந்தர்ப்பத்தில் நீங்க துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகமா சஜிதா செய்யுங்க, அதிகமா துஆ செய்யுங்க. சஜிதாவில் நீங்க துஆக்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فأما الركوع فعظموا فيه الرب. ருக்கூல நீங்க அல்லாஹ்வை தஅதீம் செய்யுங்கள், மகத்துவப்படுத்துங்கள். அதே போன்று அம்மா சுஜூத ஃபஜ்தைது ஃபி துஆ, சுஜூதுல நீங்க ஓத வேண்டியது ஓதி போட்டு நீங்க அதிகமாக துஆ செய்யுங்க. ஏனென்றால் ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும், நீங்க அந்த நேரத்துல செய்கின்ற துஆ நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்தது, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க துஆ என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க அதிகமா எங்களுடைய வாழ்க்கையில உபரியான வணக்கங்களை செய்யணும். அதே நேரம் சஜிதாக்களை அதிகமாக செய்யணும். அதே நேரம் சஜிதாவுல அதிகமாக துஆக்களை செய்யணும். அதே நேரம் இந்த சஜிதாக்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்குது என்பதை மனசுல வச்சுக்கொள்ளணும். அதே போன்று நாளை மறுமையில சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கிற பாக்கியமும் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமலாக நாம் இந்த சஜிதாவை அதிகமாக ஆக்கிக் கொள்வது, உபரியான சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக சஜிதாவை நாங்கள் அதிகமாக ஆக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்றுதான் அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல்களிலே ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்னவென்றால் அன் தமூத வ லிசானுக ரத்புன் மின் ذிக்ரில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்னவென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மரணிக்கின்ற பொழுது உன்னுடைய நாவு திக்ரால் திளைத்த நிலையில் இருக்க வேண்டும். எப்படி? உன்னுடைய நாவு திக்ரால் திளைத்த நிலையில் நீ மரணிப்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன் தமூத வ லிசானுக ரத்புன் மின் ذிக்ரில்லாஹ். ரத்புன் மின் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அல்லாஹ்வுடைய திக்ரால் உன்னுடைய நாவு அதாவது ஈரமாக இருக்க வேண்டும். ஈரம், ரத்துப் என்பது இங்க ஈரம் என்பதன் அர்த்தம், நேரடி அர்த்தம். அந்த ரத்துப் என்ற என்ன சொல்ல வருது என்றால், அது இலகுவாக எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய திக்ர் வரக்கூடிய நாவாக உன்னுடைய நாவு இருக்கும் நிலையிலே நீ மரணிப்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அல்லாஹ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸஹீஹுல் ஜாமியுடைய 165வது நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி.
இமாம் தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஹதீஸ் துறை விரிவுரையாளர் இமாம் தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ருத்தூபத்துல் லிசான், அல்லாஹ்வுடைய நாவு, அல்லாஹ்வுடைய திக்ரால் உங்களுடைய நாவு ஈரமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன, அது எதை சொல்ல வருதுன்னா இலகுவாக. நிறைய பேருக்கு அவங்க பாத்ரூம் போனாலும் சரி, நிறைய பேருக்கு அவங்களோட வேலைகள் செய்யும்போது சினிமா பாட்டு வரும். அதே மாதிரி அவங்களை அறியாமலே பாட்டு வாரதை பாக்குறோம். அவங்களை அறியாமலே அவங்களோட உள்ளத்துல ஓடுற ஏதாவது ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்படியான திக்ர்கள் வாயில வந்துகிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அதே மாதிரி எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். இப்படி திக்ர்களும் துஆக்களும் வந்து கொண்டே, ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பனா பலம்னா, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, அதை நம்ம ஓதிக்கொள்ளணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதிய துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அதே மாதிரியான துஆக்களை நம்ம ஓதிக்கொண்டிருக்கணும். இந்த துஆக்களும் திக்ர்களும் அது மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று இந்த திக்ர்கள் வாயில வந்து கொண்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய நாவு இதுல பழக்கப்படும். எல்லாருக்கும் மௌத்தாகிற நேரத்துல எல்லாருக்கும் நாங்க நினைச்ச உடனே களிமா சொல்லிடுவோம், நினைச்ச உடனே நான் எங்களோட வாயில களிமா வந்துரும் நினைச்சிடக் கூடாது. நாங்க எங்களுடைய வாழ்க்கையை திக்ரா மாத்தணும். வெறுமனே திக்ர் என்பது இந்த இடத்துல திக்ர் என்று சொல்லுகின்ற பொழுது, திக்ருல்லா என்று சொல்லுகின்ற பொழுது நாம் தெளிவாக ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, திக்ர் என்பது ஒரு மனிதன் வாயால சொல்லிட்டு போறது மட்டுமல்ல திக்ர், அதுவும் திக்ர் தான். ஆனா உள்ளத்துல எதை உணர்றானோ அதை வாயால சொல்றது திக்ர். ஒரு மனிதன் எப்ப அவனுடைய மௌத் இப்படி அமையும், அல்லாஹ்வுடைய திக்ரோட எப்ப அமையும் என்று சொன்னா அவன் அதுக்கு பழக்கமாகணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த திக்ர் அவனுடைய வாழ்க்கையாக அமலாக மாறணும். அந்த திக்ர் வந்து அமலாக மாறணும். நிறைய பேர் நினைக்கிறேன்டா, மாஷா அல்லாஹ் நான் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், அல்லாஹ் அக்பர் சொல்றேன், அது மாதிரி சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சொல்றேன், சொர்க்கத்துல எனக்கு ஒரு மரம் கிடைக்கும். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி 100 விடுத்தம் ஒரு நாளைக்கு சொன்னா கடல் நுரைய அளவு இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்படும். இப்படி நாங்க சொல்றது சிறப்புக்குரிய விஷயங்கள் தான். ஆனாலும் ஒரு விஷயம், எங்களுடைய வாழ்க்கை அப்படி மாத்தணும் சகோதரர்களே. எப்பயுமே திக்ர செஞ்சுட்டு ரைட் இதன் மூலமாக எனக்கு இந்த நன்மை கிடைக்கும், இதன் மூலமாக இந்த நன்மை கிடைக்கும் என்று மட்டும் நாங்க இருந்துடக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில மாறணும். நன்மைகள் ஆசை வரணும், தீமைகளை விட்டு நாங்க ஒதுங்கணும். எப்பொழுதெல்லாம் கெட்ட சிந்தனை வருதோ, ஷைத்தான் எங்களை வழிகெடுக்க பாக்குறானோ, அப்ப ஷைத்தானுக்கு எதிராக நாங்க மாறணும். ஷைத்தானுக்கு எதிராக மாறணும். மனோயிச்சு சொல்லுது, நீ இந்த இடத்துல நீ இப்படி நடந்து கொள்ளு, மனோயிச்சு சொல்லுது. அந்த நேரத்துல எங்களை ஈமான் முன்னால வந்து போராடி அந்த மனோயிச்சையை தட்டி விட்டு அல்லாஹ் அக்பர்னு தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக, எங்களோட பொறுமை இழக்க செஞ்சு ஷைத்தான் கோபத்தை உண்டாக்க பார்ப்பான். அந்த நேரத்துல ஈமான் எங்களை என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்தப், கோபப்படாதீங்க. ஒரு மனிதர் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்க, லா தக்தப்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப கேட்டாங்க, லா தக்தப், கோபப்படாதீங்க. திரும்ப கேட்டாங்க, லா தக்தப், கோபப்படாதீங்க. அப்ப எனவே எல்லா வகையிலும் ஷைத்தான் எங்களை என்ன செய்வான்டா, எப்படியாவது இவனை கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் உள்ள இவன் ஆக்கிரணும், எப்படியாவது இவனை கஷ்டத்துக்குள்ள போட்டணும் என்றுதான் ஷைத்தான் ஆசைப்படுவான். அப்ப எனவே இந்த திக்ர் என்பது எங்களுடைய உள்ளத்துல இருந்து கொண்டு எங்களுடைய கை திக்ர் செய்யணும், எங்களுடைய கால் திக்ர் செய்யணும், எங்களுடைய சிந்தனை திக்ர் செய்யணும், எங்களுடைய பார்வை திக்ர் செய்யணும், எங்களுடைய மூளை திக்ர் செய்யணும், எங்களுடைய மனசு திக்ர் செய்யணும். எல்லாம் இந்த திக்ரா மாறணும். இவ கண்ணால எப்படி திக்ர் செய்யறது? கண்ணால எப்படி திக்ர் செய்யறது? அல்லாஹ் எதை பார்க்க சொன்னானோ அதை பார்க்கிறது, அல்லாஹ் எதை பார்க்க சொல்லவில்லையோ, எது ஹராம் என்று தடுத்தானோ அதை விட்டு நீங்க தவிர்த்து கொள்வது கண் செய்யற திக்ர். நாங்க குர்ஆனை பார்க்கிறோம், ஓதுறோம், ஹதீஸ பார்க்கிறோம், வாசிக்கிறோம், அமல் செய்யறோம், பார்க்க வேண்டியதை பார்க்கிறோம். அதே மாதிரி எதை பார்க்க கூடாது என்று இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அதை பார்க்காம இருக்கிறது உங்களோட கண் செய்யற திக்ர்.
அதே மாதிரி நீங்க கையால பிடிக்கும் பொழுது அல்லாஹ் அனுமதிச்சதை பிடிங்க, அல்லாஹ் தவிர்ந்ததை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அநியாயமா ஒருவருக்கு அடிக்கிறீங்க, நீங்க அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் சிந்தனை எங்க வருமெண்டா கை என்ன செய்யும், ஹராத்தில் இருந்து உங்களோட கை என்ன செய்யும், உங்களை ஹராத்தில் இருந்து அந்த கை மீண்டு விடும். ஹராமான தொழிலுக்குள்ள உங்களோட கையை போடுறீங்க, ஹராமான தொழிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா இந்த நேரத்துல உங்களோட திக்ரு சிந்தனை உங்களோட கல்வி திக்ரோட இருக்குமெண்டா, அல்லாஹ்வுடைய திக்ரோட இருக்குமெண்டா அந்த கை என்ன செய்யும், தாராளமாக அந்த பாவத்தில இருந்து மீண்டு வந்துடும். இல்லை என்று சொன்னா அவருடைய கை அல்லாஹ் மறந்திருக்கும், அவருடைய சிந்தனை அவருடைய மூளை எல்லாமே அல்லாஹ் விட்டு தூரமாகிவிடும். எனவே இந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு கையில இருந்தும் காலில இருந்தும் எங்களுடைய சிந்தனை இருந்தும் எங்களுடைய எல்லா உடல் உறுப்புகளை அது வெளிப்படணும். உள்ளத்துல உண்மை அதிகரிக்க இருக்கக்கூடியவன் கையால பாவம் செய்ய மாட்டான், காலால நடந்து சென்று பாவம் செய்ய மாட்டான், கண்ணால பாவத்தை பார்க்க மாட்டான், காதால பாவத்தை கேட்க மாட்டான். எனவே யாருடைய உள்ளத்துல திக்ர் இல்லையோ, யாருடைய உள்ளத்துல திக்ர் இல்லையோ அவர் வெறுமனே வாயால மட்டும் சொல்லிக் கொண்டு வாயால மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக அவனுக்கு நல்ல ஒரு சாலிஹான ஒரு மனிதனுடைய மௌத் அவனுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. மாற்றமாக அவனுடைய வாழ்க்கை திக்ராக மாறணும். எப்பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவனுக்கு அவன் சஜதா செய்ய கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதன் ஷிர்க் வைக்க கூடாது. அப்ப எனவே இந்த திக்ர் வாழணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ் நான் துதிக்கிறேன் என்றா அல்லாஹ்வை அன்றி வேற யாரையும் அல்லாஹ்வுடைய அளவுக்கு துதிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக ஒப்பாக ஆக்கிட கூடாது. அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறேன் அல்லாஹ் தர போதுமானவன் என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேறு யார்கிட்டையும் போய் கேட்க கூடாது. அல்லாஹ் தரக்கூடியவன், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்க கூடியவன்டா அடியார்களிடம் பேசி இந்த பாவத்தை மன்னிங்க அல்லது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இப்படி செய்யுங்க என்று சொல்லி ஒரு மனிதன் அவனுடைய முழுமையான ஆற்றலை முழுமையாக அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதை முழுமையாக கொடுக்கிறது. மனிதன் அடிப்படை செய்ய வேண்டிய உதவிகள் அல்ல, அல்லாஹ் செய்ய வேண்டிய விஷயங்களை மனிதன்கிட்ட போய் கேட்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு நாங்கள் உண்மையாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திக்ர் என்பது எங்களுடைய வெறுமனை நாவால நாங்க சொல்றது அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ذ்குருல்லாஹ் அல்லாஹ் அதிகமாக செய்யுங்க. ذிக்ரன் கஸீரா ذ்குருல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. ذிக்ரன் கஸீரா அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும். திக்ர் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய மிக மிக அழகான ஒரு ஹதீஸ் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுனன் திர்மிதி சஹீஹ் சுனன் திர்மிதியில சஹீஹ் சுனன் திர்மிதியினுடைய 2688 செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும் அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, உங்களுக்கு அமல்களில் மிக மிக சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஒன்று என்ன, அமல்களில் மிக மிக சிறந்த அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு சொல்லி போட்டு, வஸ்காஹா இந்த மலீகிக்கும் உங்களுடைய ரப் அல்லாஹ்விடத்திலே, மாலிக் அல்லாஹ்விடத்திலே, மாலிக் அந்த அரசனிடத்திலே உங்களுக்கு மிக மிக தூய்மையான ஒரு அமலை நான் சொல்லி தரட்டுமா? மிக மிக சிறந்த அமல் ஒன்று, அமல்களில் மிகச் சிறந்தது. இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே மிக தூய்மையானதாக சென்றடையக்கூடியது. உங்களுடைய சொர்க்கத்தினுடைய தரஜாவை உயர்த்தக்கூடிய ஒரு அமலை சொல்லி தரவா? ஒன்று என்ன, அமல்களில் மிகச்சிறந்த அமல். இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே மிக மிக தூய்மையானதாக சென்றடையக்கூடியது. அதே போன்று சுவர்க்கத்திலே உங்களுடைய தரஜாவை உயர்த்தக்கூடியது. அதே போன்று தங்கம் வெள்ளியை நீங்கள் செலவழிப்பதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதே போன்று வகைருள்ளக்கும் அஞ்சா சொன்னாங்க, மின் அன் தல்கவ் அதுவக்கும் ஃபதத்ரிபு அனாகஹும் வயத்ரிபு அனாகக்கும். நீங்கள் உங்களுடைய எதிரிகளை போர்க்களத்திலே சந்தித்து அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுகிறார், நீங்கள் அவர்களுடைய கழுத்தை வெட்டுகிறீர்கள். அப்படி ஒரு உக்கிரமான ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தாலும் அதைவிட அந்த போராட்ட களத்திலே நீங்கள் இருப்பதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரவா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு பலா சொல்லித்தாங்க யார சொல்லலாம் சொன்ன பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால திக்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ர் என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அமல்களில் மிகச்சிறந்த அமல், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பரிசுத்தமானதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல், அதே போன்று சொர்க்கத்திலே உங்களுடைய தரஜாவை உயர்த்தக்கூடிய அமல், அதே போன்று தங்கம் வெள்ளி செலவழிப்பதை விட சிறந்த அமல், அதே போன்று
நீங்கள் போராட்ட களத்திலே உங்களுடைய எதிரிகளை சந்திக்கிறீர்கள், அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுகிறார்கள், நீங்கள் அவருடைய கழுத்தை வெட்டக்கூடிய ஒரு நிலை வந்து அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருப்பதை விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தருவா என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் பலா ஏன் இல்லை சொல்லித்தாங்க யார சொல்றதா என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கால திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் என்பதாக சொன்னாங்க. அதே போன்றுதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மா ஷைஉன் அன்ஜா மின் அதாபில்லாஹ் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல்ல மிகச்சிறந்த மிக 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 சிறந்த அமல் அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர வேற ஒன்றுமே என்பதாக சொல்கிறார்கள். எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த அதாப் வேதனையில் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய மிக மிக சிரேஷ்டமான முக்கியமான அமல் அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர வேற எந்த ஒன்றும் கிடையாது என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் சுனன் திர்மிதியிலே பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திக்ரோடு நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழுகின்ற மனிதர் அல்லாஹ்வுடைய திக்ரோடு மரணிப்பார். எனவே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய திக்ரோடு எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறது. அந்த திக்ர் எப்படிப்பட்டது, எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் அது மாறணும், அதை எங்களுடைய வாயால வாரது போல எங்களுடைய உடல் உறுப்புகளாலும் அந்த திக்ர் வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மௌத்தும் அப்படி அமையும். அப்படி மரணிக்கின்ற பொழுது அது அல்லாஹ் விரும்புகின்ற மிக மிக சிறந்த ஒரு இபாதா, சிறந்த ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்ல அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தரக்கூடிய அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.